ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை சிலை வரைச்சி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், வரமிளகா, மல்லி, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே பச்சையாக அரைச்சிக்கணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வரமல்லியை பச்சையாக அரைக்கலாம். இது எதுவுமே வறுக்க தேவையில்லைங்க, எல்லாமே பச்சையாக தான் வச்சு அரைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகா, மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாமே பச்சையாக அரைக்கணுங்க. இப்போ இன்றைக்கி நான் அம்மியில் தான் அரைச்சி வைக்கிறேங்க. மிக்ஸி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, அதனால் பச்சையாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ வரமிளகா சீக்கிரமாக அரைப்படாதுன்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு நான் அரைக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். வரமிளகா அரைக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் அரைச்சிட்டேங்க. இப்போ தேவையான பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே மசாலாலாம் தடவி குழம்புக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நான் தனியாக மீன் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸுமே நம்ம அரைச்சாச்சு. பொடி பண்ணுறதுக்கு சீரகமும் வெந்தயமும் பொடி பண்ணுறதுக்கு ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும். இப்போ நான் அதை வறுத்துட்ருக்குறேங்க. இதை நம்ம பொடி பண்ணி வச்சு லாஸ்ட்டாக தான் நம்ம குழம்புல தூவணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தான் அடுப்பில் நாங்கள் வெளியே சமைக்கலான்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அளவாக வெந்தயம் போட்டால் போதுங்க, ஏன்னா நம்ம வறுக்கறக்கும் வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டால் போதும். அதுக்கடுத்து ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போடவே மாட்டேங்க. நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு நான் நல்லா எண்ணெயில் ட்ரையாக வறுத்துக்குவேங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நமக்கு பச்சை வாசனையோட ஸ்மெல்லு நமக்கு குழம்புல போகும். இல்லாட்டி அப்படி பச்சை வாசனையாக தான் அரைச்சிட்டு இருக்கும். இப்போ நல்லா ஆயிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நம்ம ஃபஸ்ட்டே ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இந்த மசாலாலாம் சேரும்போது சின்ன வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். நமக்கு சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் இருக்காது. அதனால் எப்போயுமே நான் பச்சை செலவெல்லாம் வறுத்து அரைச்ச பின்னாடி தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த தக்காளி நல்லா வறுபடணும், அதுக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே கலர் மாறாது. நெக்ஸ்ட்டு தக்காளி வறுபட்ட பின்னாடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம அம்மி கழுவின தண்ணி இருக்குங்க, அதை நல்லா ஊற்றி கொதிக்க விடலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, குழம்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிப்பட்டால் போதுங்க. நான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் மசாலா தடவி மீனை வச்சுருக்குறேங்க. நல்லா காயட்டுன்னு சொல்லி வெயிலில் வச்சுருக்கிறேன். இந்த மசாலா கலந்து நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீனில் உப்பு, மிளகா பொடி எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். இந்த நம்ம வறுக்கறதுக்கு பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும்னா, இந்த நூலாடையாட்ட ஆடை பிரிஞ்சு வந்திருக்கும் நமக்கு குழம்புல. அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தங்க. ஆடை பிரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுத்து நம்ம மசாலா தடவி வச்ச மீனையெல்லாம் 1 by 1 நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, சீரகமும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சதை மேலே குழம்புல போட்டு ஒரு பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது ரொம்ப சிம்லையே கொதிக்கணும் இந்த குழம்பு. பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி நமக்கு வச்சோம்னா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக நம்ம வச்சோம்னா போதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடைசியாக குழம்பு ரெடியான பின்னாடி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வெந்தயம், சீரகம், வரமிளகா, மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும்.
இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எல்லாமே மண்பானையில் தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் சமைச்சிருக்கிறோம். மண்பானை குழம்பு, மண்பானை சாதம், மண்பானை ரசம் எல்லாமே மண்பானை தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகலாம் வாங்க. மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கலரே பாருங்கள் டெம்ப்டியாக இருக்குது. இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் இன்றைக்கி வாங்கி நாங்கள் குழம்பு வச்சுருக்குறோம். நான் வச்ச குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.